ஏன் ஒரு குறிப்பிட்ட வயசு பெண்கள் மட்டும் சபரிமலைக்கு போகக்கூடாது? இது பெண்களுக்கு எதிரான தடைதானா? இல்ல ஐயப்பனோட தவ விரதத்தை பாதுகாக்கிற ஒரு ஆன்மீக பாரம்பரியமா? இதுக்கு பின்னால இருக்க புராண கதைகள், சட்ட போராட்டங்கள், உண்மையான வரலாறு. அதோட சேர்த்து எல்லா வயது பெண்களும் தாராளமா தரிசனம் செய்யக்கூடிய 5 முக்கிய ஐயப்பன் கோவில்கள் பற்றியும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். உங்களுக்கு ஐயப்பன் சாமி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. சாமியே சரணம் ஐயப்பான்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி, வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல முக்கியமான கேள்வி. ஏன் 10 வயசு முதல் 50 வயசு வரைக்கும் உள்ள பெண்கள் மட்டும் சபரிமலைக்கு போகக்கூடாது? ஆனா வயசுக்கு வராத குழந்தைகள், மாதவிடாய் வயசை கடந்த பெண்கள் ஏன் போகலாம்? இதுக்கு அடிப்படை காரணம் ஒண்ணுதான். சபரிமலையில் ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரியாக தவ கோலத்தில் இருக்கிறார். அதாவது ஐயப்பன் இங்க தியான நிலையில இருக்கிறார். இந்த தவ நிலைக்கு இடையூறு வரக்கூடாதுன்ற நம்பிக்கையில தான் இந்த பாரம்பரியம் உருவானது. புராண கதையில ஐயப்பனோட அவதாரம் ரொம்ப சுவாரஸ்யமானது. மகிஷாசுரனோட சகோதரி மகிஷி பிரம்மாவிடமிருந்து ஹரிகரனோட மகனால மட்டும்தான் எனக்கு மரணம் வரணும்னு ஒரு வரம் வாங்குறா. அந்த வரத்தால உலகத்துல யாராலும் அவளை ஜெயிக்க முடியல. அப்போ தேவர்கள் எல்லாம் மகா விஷ்ணுவை சரணடைகிறாங்க. விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து சிவபெருமானோட இணையும் போது பிறக்கிறவர் தான் மணிகண்டன் ஐயப்பன். மணிகண்டன் வளர்ந்து மகிஷியை வதம் செய்கிறார். அவள் இறக்கும் முன் ஒரு அழகான பெண்ணா மாறி என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்கிறான். அப்போ ஐயப்பன் சொல்றாரு, நான் ஒரு லட்சியத்துக்காக வந்தவன். அது நிறைவேறும் வரை நான் பிரம்மச்சாரியாக இருப்பேன். ஆனா அவளோட பக்தியை மதிச்சு உலகத்துல கன்னிசாமி வராத நாளில் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அவள்தான் மாளிகைபுரத்தம்மா. 10 வயசுக்கு கீழே இருக்க பெண்கள் இன்னும் வயசுக்கு வராதவங்க. அதனால தவ நிலைக்கு இடையூறு இல்லைன்னு கருதப்படுறாங்க. 50 வயசுக்கு மேல இருக்க பெண்கள் தாய் நிலைக்கு வந்தவங்க. அதனால அவங்களும் ஐயப்பனோட தவத்துக்கு இடையூறு செய்ய மாட்டாங்கன்னு நம்புறாங்க. இதெல்லாம் பெண்களை ஒதுக்குறதுக்காக இல்ல. தெய்வத்தோட தனிப்பட்ட விரத நிலையை மதிக்கிற பல 100 ஆண்டுகளான பாரம்பரியம். 1991 கேரளா ஹைகோர்ட் 10 முதல் 50 வயது பெண்கள் சபரிமலைக்கு போகக்கூடாதுன்ற பாரம்பரியத்தை உறுதி செய்தது. 2018 சுப்ரீம் கோர்ட் சமய வழிபாட்டில் பாலின பாகுபாடு இருக்கக்கூடாது என்று சொல்லி எல்லா வயது பெண்களுக்கும் அனுமதி வழங்கியது. ஆனா பல பக்தர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இது நம்பிக்கை விஷயம். நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்று வாதம் எழுந்தது. அதனால இந்த விவகாரம் இன்னும் விவாதத்திலேயே இருக்கு. சபரிமலைக்கு போக முடியாத பெண்கள் வருத்தப்பட தேவையே இல்லை. ஏன்னா ஐயப்பன் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு கோவிலில் அருள் பாலிக்கிறார். குளத்துப்புழா பாலசாஸ்தா 8 வயசு குழந்தை ஐயப்பன். எல்லா வயசினரும் போகலாம். ஆரியங்காவு பூர்ணா புஷ்கலா சமேத தாம்பத்திய கோலம், பெண்களுக்கு முழு அனுமதி. அச்சன் கோவில் கிரகஸ்தர் கோலத்தில் ஐயப்பன், எல்லா வயது பெண்களும் தரிசனம் செய்யலாம். ஏறுமெலி வேட்டைக்கார சாஸ்தா சபரிமலை யாத்திரை இங்கதான் தொடங்கும். சபரிமலை நித்திய பிரம்மச்சாரி தவ கோலம். இதனாலதான் இந்த தனி மரபு. சபரிமலை மட்டும்தான் சக்தி வாய்ந்ததா? இல்ல. ஆனா 41 நாள் கடும் விரதம், 18 புனித படிகள், மகர ஜோதி கடும் ஆன்மீக கட்டுப்பாடுகள், இதெல்லாம் சேர்ந்து சபரிமலைக்கு ஒரு தனி ஆன்மீக உயரத்தை கொடுக்குது. சபரிமலைக்கு பெண்கள் வராததுக்கான காரணம் மாதவிடாய் கிடையாது. அது தவம், தியாகம், பிரம்மச்சரியம், ஆன்மீக புனிதத்தன்மை. ஐயப்பன் பக்தியில ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தளத்தில் ஐயப்பன் அருள் தருகிறார். சாமியே சரணம் ஐயப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.